சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனராசி போராட்டாதி நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடம் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும். போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டங்களில், அதாவது 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா, ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சனி தசை தான் வரும். இந்த சனி தசையை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார். இந்த ராசிக்கு பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார். விரய சனி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. குருவோட வீட்டுக்கு சனி சுரபகன் பெரிய தீமைகளை செய்ய மாட்டார். சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். படிப்பு சார்ந்து விரயங்களை கொடுப்பார். படிப்புக்காக இப்போ டைம் கூட செலவாகும். நிறைய டைம் செலவு பண்ணி தான் நீங்கள் படிப்பீங்க. முயற்சிகளை அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகள். படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி தசை அப்படிங்கிறதுனால ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுப்பார். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு படிப்பு கொஞ்சம் தடையாக இருக்கும். முயற்சி எடுக்கணும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா, போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ராஜகிரக தசைகளை அட்டன் பண்ணியே ஆகணும். இள வயசில் சனீஸ்வரனுடைய தசையும், அதன் பிறகு புத பகவானுடைய தசையும், அதன் பிறகு சுக்கிரனோட தசையும் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த தசைகளை கடந்து போகும்போது இதெல்லாம் ஆகாத தசைகள். இப்போ புதன் தசை அப்படிங்கிறது பெருசாக நன்மை செய்யாது. சுக்கிர தசை அப்படிங்கிறதும் பெருசாக நன்மை செய்யாது. உங்கள் லக்னத்துக்கு புத பகவான் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி தசா நடத்தினார் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு. படிப்பெல்லாம் முடிச்சு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பெரிய விரயங்களை கொடுக்க மாட்டார். பெரிய நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். மன உளைச்சல்களை கொடுக்க மாட்டார். நீங்கள் பயப்பட தேவையில்ல. விரய சனி ஆரம்பிச்சிச்சு, நமக்கு வேலை கிடைக்குமோ வேலை கிடைக்காதோ அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த புதன் தசையில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். கல்விக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னாக்கா அது புத பகவான் மட்டுமே. நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏன்னா விரயசனி ஆரம்பிக்கும் போது பணப்புழக்கங்களும் கூடவே கொடுக்கும். அதனால் வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் வேலை வாய்ப்பில் ஒரு சில சிக்கல்களை வைக்கும். தடை தாமதங்கள் உண்டு. வேலை கிடைச்சிச்சுனாக்கா அந்த வேலைக்கு நிலையில்லாத வேலையாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மனஸ்தாபங்கள் வந்துட்டு போகும். இதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலைக்கு போனாலும் சரி, வேலை பலு அதிகமாக இருக்கும். குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிறைய வேலை பலுவெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த வேலை பலு அதிகமாக இருக்காது. வேலை பலுவெல்லாம் கம்மியாகும். மன அழுத்தங்கள் கம்மியாகும். இது வரைக்கும் சொந்த பந்தங்களை நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த நேரங்களில் மாறும். ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டுமே உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்து கொண்டே வருவார். மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டே வருவார். வெளி வட்டாரத்தில் போயிட்டு தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் நிறைய வேலை அழுத்தங்கள் உண்டு. பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த சிக்கல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி ரீதியாக புத பகவான் பாதிக்கப்பட்டிருந்தானாக்கா திருமண வாழ்க்கையில் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை. 7 சனி ஆரம்பிச்சிச்சு. இதன் பிறகும் திருமணம் நடக்குமா? 7 சனியில் பண்ணலாமா? ஒரு சிலர் 7 சனி காலத்தில் பண்ணக்கூடாது திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 7 வருஷ காலங்கள் நம்ம காத்துட்ருக்கிறோமே அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். பெருசாக மனக்குழப்பங்கள் வரும். 7ஆம் இடத்துல கேது பகவான், ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது மனஸ்தாபங்கள் நிறைய உண்டு. மன அழுத்தங்கள் நிறைய உண்டு. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பல ஜாதகங்களை பார்த்து தான் பொருத்தங்கள் நல்லா இருந்தால் மட்டுமே திருமணத்தை நீங்கள் முடிக்கலாம். திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. 7 சனியில் கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். 24 25 வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கன்ஃபார்மாக நடக்கும். அதில் 27லேருந்து 30 31க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக கூடி வந்துடும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு 2வது சுற்றாக வரும்போது, அதாவது 24 வயசு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல திருமணம் கூடி வரும். 24வது வயசில் 2வது சுற்றாக உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகவான் எங்கே இருந்தாரோ அதே வீட்டுக்குள்ளே நுழையும் போது திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். தொடர்ச்சியாக 3 வருட காலங்கள் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுவும் இல்லாத சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருந்தாரோ அந்த வீட்டுக்கு அவர் நுழையும் போது, குறிப்பாக 27 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே 31 வயசுக்குள்ளே இந்த இடத்துல திருமணம் கூடி வரும். இது 7 சனி அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு தடை வரலாம். பெண்களுக்கு தடை தாமதங்கள் வராது. போராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தடை தாமதங்கள் வராது. உடனடியான திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணமாகி ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு உடனடியாக டைவர்ஸை கூட ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அந்த டைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரோட ஜாதக அடிப்படையில் டைவர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த டைமில் டைவர்ஸ் கிடச்சி மறுமண வாழ்க்கைக்கு போவாங்க. முதல் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த வயது காலகட்டத்தில் இதை சொல்லலாம். இந்த 39 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் அதிபதி தசை இந்த ராசிக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவராக புதன் வந்தார்னா மிகுந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 சனி அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை பண்ணாது. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். வேலை சார்ந்த முன்னேற்றத்தை கொடுத்துரும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும்.
நீங்கள் அரசு சார்ந்து தேர்வுகள் எழுதுனீங்கன்னாக்கா அந்த தேர்வுகள் வெற்றி பெறும். அதுக்கு வந்து புதன் தசை நல்லா இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டுனே வரீங்க, ரொம்ப கவலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புதன் தசை நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் ஒரு நல்லது நடக்க வைக்கும். 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது யாராலுமே வந்து கணிக்க முடியாது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா, சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பான இடத்துல இருந்துச்சுனாக்கா 7.5 சனியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சிலர் கொடுக்கும். வயதாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு. தடை தாமதங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்வது இந்த நேரங்களில் நல்லது. 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மை தான். ஆன்மீக நாட்டம் இந்த நேரங்களில் உருவாகும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உருவாகும். தெய்வ வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டங்களில் விடுபட்ட சொந்தங்கள் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி வந்து தெய்வ வழிபாடெல்லாம் விட்டுருப்பீங்க, ரொம்ப மனசஞ்சலை கொடுத்துருக்கும், கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இப்போ வந்து அந்த தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு தொடரும். குலதெய்வத்தை ஒரு சில பேர் வந்து இந்த காலகட்டங்களை கண்டுபிடிப்பாங்க. குலதெய்வமே தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வம் இந்த காலகட்டங்களில் அருளாசி உண்டு. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கோச்சார ரீதியாக. அப்பப்போ மனஸ்தாபங்கள் வரும். பெருசாக இருக்காது, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கேது தசையில் இருந்தீங்கன்னாக்கா நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை. ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோச்சார ரீதியாக நன்மை செய்வார். 7.5 சனி நடக்கும்போது சுக்கிரதசை நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் 7.5 சனி நடக்குது, அதாவது விரை சனி நடக்குது, பெருசாக நமக்கு கெடுபலன்கள் நடக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் தான், ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். 7.5 சனி அப்படிங்கிறது தான் எடுத்துக்கும். சுக்கிரதசைங்கிறது இங்கே வேலை செய்யாது. 7.5 சனி கூட எப்படி உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னாக்கா இது 2வது சுற்றாக இருக்கும். உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சுனாக்கா பொங்கு சனி. இந்த பொங்கு சனி மேலே சுக்கிரதசை வந்துச்சுனாக்கா வண்டி வாகன சேர்க்கை உண்டு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு மனை வாங்கி போடுவீங்க, ஒரு வீடு கட்டுவீங்க. கண்டிப்பாக 7.5 சனியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. விரை சனி நடக்குதுன்னு நினைக்காதீங்க, சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். சனீஸ்வர பகவான் பெரிய தீமைகளை பண்ண மாட்டார் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் பயப்பட தேவையில்ல. சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப மேன்மை உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். இப்போ தான் 7.5 சனி உங்களுக்கு முழுமையாக ஆரம்பிச்சிருக்கு. 2024 தான் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது முழுமையாக ஒரு இடத்துல சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி பெற்று நிலையாக இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறாரு அப்படின்னாக்கா மிகுந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். சொல்ல முடியாத வார்த்தைகளும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இது 2வது சுற்று அப்படிங்கிறதுனால, பொங்கு சனி அப்படிங்கிறதுனால குடும்ப பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை குறையும். இது வரைக்கும் நிறைய வேலை பளு இருந்திருக்கும், வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கோம். வீட்டில் ஒரு கஷ்டம் போனால் ஒரு கஷ்டம் வந்து இருந்திருக்கும். இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். கோச்சாரத்தில் எந்த கிரகங்களையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. இப்போ நான் ராகு பற்றி சொல்லலை, கேது பற்றி சொல்லலை, குருவை பற்றி சொல்லலை, சனீஸ்வர பகவானை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா 7.5 சனி காலங்களில் இந்த சனீஸ்வரனோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். தசாபுத்தியோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாத தசையாக இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது 2வது ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு 7.5 சனி பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும், தொழில் சார்ந்து வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போய் வேலை வாய்ப்புகளை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் குடும்ப மேன்மை இல்லை, பொருளாதாரத்தில் நான் நலிவுற்று இருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த டைமில். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட சரி, விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட சரி, அந்த கூலி தொழில் அப்படிங்கிறது ஒரு முதலாளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கும். சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க, ஒரு கான்ட்ராக்டர் வேலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து வளர்ச்சிகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் இந்த சுக்கிரதசை காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் சின்ன சின்ன மனசஞ்சலங்களை கொடுப்பார். எவ்வளோதான் பண வரவுகளை கொடுத்தா கூட உங்களுக்கு திருப்திகள் இருக்காது. அதனால் அது மாதிரியான ஒரு மன போராட்டங்களை கொடுப்பார். குரு பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, முயற்சி ஸ்தானத்தில் போனால் கூட முயற்சிகளில் தான் கொடுப்பார். 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை. இது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதனால் பெருசாக கடன் வாங்காதீங்க. சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா தசைகளுக்கும் நான் திருப்பி சொல்லியிருக்கேன் உடல்நிலையில் கவனம் தேவை அப்படின்னா. ஒவ்வொரு தசைக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். செகண்ட் ரவுண்டு தான் பொங்கு சனி தான், இல்லைன்னு சொல்ல. சனிக்கு ஆகாத தசை சூரிய தசை. அந்த ஆகாத தசை நடக்கும்போது உங்களுக்கு நட்பு கிரக தசை நடந்தால் நல்லது நடக்கும், பகை கிரக தசை நடந்தால் பகை அதிகமாக இருக்கும். வேலையை செய்யக்கூடிய இடத்துல பகை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இது பெருசாக உங்களுக்கு வராது.
அதிலும் மீன ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி தசை. இந்த 6ஆம் அதிபதி தசை வரவே கூடாது. இது வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசையாக இருந்தாலும் சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 சனிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கும். பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வந்து தீர்ப்புகள் உங்களுக்கு நல்லா சாதகமாக வரும். பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அடிக்கடி மனஸ்தாபங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் இந்த 7.5 சனி காலங்களில். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.